ஹலோ கைஸ், வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல என்ன பண்ண இருக்கீங்க, சீக்கிரம் எல்லாருமே அட் அ டைம்ல என்ன தாக்க வாங்க. இப்ப இருக்க பசங்களே இப்படிதான் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. நாங்க தான் எல்லாமேன்னு. நடுவுல வேங் அப்படின்னு ஒரு பர்சனும் வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய கை இருப்பான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இந்த இடத்துல அப்படியெல்லாம் யாருமே இல்ல, சும்மா வாய் பேச்சு பேசுற ஒரு பையன் இருக்கான், அவ்வளவுதான். இப்படின்னு சூஹான் யாருன்னு தெரியாம ஆளு தாக்க வரான். ஆனா அடுத்தனுடைய வேங்கோட கைய அப்படியே ஆளு பிடிக்கிறான். அங்க வேங்கா சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏன்னா அட்டாக் ரொம்ப பயங்கரமான அட்டாக். எப்படி இவன் அப்படியே பொழிச்சான் அப்படின்னு ஒரு யோசிப்பாரு. ஆனா சூஹான் அங்க நிக்கல. ஆளு வெறுமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிப்பான். அதுக்கே நிலைமை மோசமாவது, தள்ளி போய் விழுவான். அங்க இருக்கிற யாராலையுமே எதையுமே நம்ப முடியல. ஆமா, அந்த வேங் அவரு வந்து டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். அவர மாதிரி ஒரு பர்சனை எப்படி இவன் ஒரே பஞ்சில டிஃபீட் பண்ணா? சரி சரி, நெக்ஸ்ட் யாரு இருக்கா, சீக்கிரம் எனக்கும் போர் அடிக்குது, அட் அ டைம்ல வாங்க, டைம் மிஸ் பண்ணாம. அங்க மத்தவங்களுக்கா என்ன பண்ணும் தெரியல. ஐயோ, வேங்க நிலைமையா அங்க ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம நிலைமெல்லாம் என்ன ஆகுமோ, சீக்கிரம் ஓடுங்க. நான் இருக்கும் போதே ஓடலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் விட்டதன. நம்ம ஹீரோட சைக்கிக் பவர் இப்போ பங்கமான லெவல்ல இருக்கும். அங்க டெலிகனஸ் அதை வச்சு ஆளு ஏகப்பட்ட வெப்பன் மாதிரி ஒரு விஷயத்த ஆளு கிரியேட் பண்ணுவான். அங்க என்னதான் அவங்க ஓடி போனாலும் டப்புன்னு அந்த வெப்பனை வச்சு அப்படியே பிடிக்கிறான். அதுவும் ஒரு பாம்பு மாதிரி அப்படியே அவங்கள சுத்திக்குது. அட, இவன் யாரு, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்? இவன் ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா என்ன? அங்க பாவம் இதே மாதிரி எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. நம்ம சூஹானு ஒருத்தங்களா பயங்கரமா அங்க பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லாரையுமே காத்துல பறக்க விட்டு நிலைமையை இன்னமும் மோசமாக்குறான். அங்க இருக்கிற ஜூனியர் பசங்களாம் இதை பார்த்து இன்னமும் பயந்து போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற முக்காவாசி பேரு டியர் 2 டியர் 3 அந்த மாதிரி ஜீனியஸ் ஆனவங்க தான். அவங்களே என்ன இவன் மாஸ்டர்ஸா இப்படி பறக்க விடுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, இங்க பறக்க விட்டு சீனா வருது வேற யாரும் இல்ல, நம்ம பார்பேரியன் பாடியை வச்சிருக்க வேங். அந்த பர்சனையே டிஃபீட் பண்ண ஒரு பயங்கரமான பர்சன் சூஹான். அந்த பையன் தான் இவன். நம்ம சூஹான் அங்க சீனா வரும்போது மார்ஷல் வேல்யூ 8690 அப்படின்னு அங்க கிடைக்கும். ஆனா நம்மால பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மாஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணும்போது இதை விடவும் கொச்ச அங்க கிடைக்கும். அட என்னப்பா இது, டியர் 3ல இருக்க இவங்களை டிஃபீட் பண்ணியும் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மார்ஷல் வேல்யூ கிடைக்கவே இல்ல. இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான், பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் நம்ம சூஹானு ஸ்டைல பாப்பான். பார்த்தா ஜூனியர் பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அட, இங்க வந்து இன்னமும் ஏகப்பட்ட டியர் 2ல இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களா? அங்க சூஹான் பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது, ஐயோ சூஹான் இப்போ நம்மளதான் டார்கெட் பண்ண போறான்னு. இதனால அங்க இருக்கிற ஒரு 3 பேரும், சூஹான் அண்ணா, நாங்க ஒன்னும் சேலஞ்ச் பண்ண வரலனா, கொஞ்சம் எங்களை போக விட்டுருங்கண்ணா. பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சூஹானுக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவோ எனக்கு தேவைதான். அதனால எப்படி என்னால அப்படியே விட முடியும்? பசங்களா, நீங்க ரெடியா? ஐயோ விட்டுருங்கடா, நான் வீட்டுக்கு போகணும். நம்மளால விடுற மாதிரி இல்ல, எல்லாரையுமே பிரிச்சு மேயறான். எல்லாருமே சீனியர் கிட்ட எல்லாம் அங்க கதறாங்க. ஆனா யாருமே அங்க வரல. வந்தாலும் அவங்க நிலைமை இதே மாதிரிதான், ரொம்ப மோசமா இருக்கு. அங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் என்னன்னா, இவன் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கான், எங்களை மாதிரி வீக்கான ஆளுகளை இவ புள்ளி பண்ண இருக்கான், நான் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம கேஃபேட்டேரியாவை நோக்கி வரும். அந்த இடத்துக்கு நம்ம சூஹான் வந்திருக்கான். நம்ம சூஹான் லஞ்சம் வாங்கும் போதே யோசிக்கிறான், அட என்னப்பா இது, வெறும் ஒரு மீலுக்கு 5 பாயிண்ட்ஸா? இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு. இனிஷியலி இந்த மீலுக்கே பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படியே போயிடும் போல. அப்புறம் நம்ம ஆளு சைட்ல வரும்போது அந்த 3 ஜீனியஸான பசங்களை ஆளு பாக்குறான். அதாங்க பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற அந்த வேங்கு, அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் யானு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான் அந்த பையன் ஜிங்கு. இவங்க 3 பேருமே அங்க இருப்பாங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே அங்க ஜிங்கும், நீ இந்த அகாடமிக்கு வந்துட்ட அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நாங்க எல்லாருமே இந்த அகாடமிக்கு வந்துட்டோம். அங்க வேங்கும் கேக்குறான், ஆமா நீ ஹாப்பியா இருக்கிறதுலயே தெரியுது, அப்பனா இப்படி சொல்லாத, உனக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த குத்துருக்காங்களா என்ன? நம்ம சூஹானுக்கு அங்க புரியல. இதனால வேங் கேட்டா ஆளு கேக்குறான், ஆமா என்னாச்சு வேங், எதுக்காக இருக்கிற இடத்த பத்தி நீ கேக்குற, உனக்கு சரியான டாம் வந்து கிடைக்கலையா என்ன? அங்க வேங் இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுறான். உனக்கு என்ன தெரியும், ஏன்னா நான் ஒரு 8% இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கேன் தெரியுமா? இந்த ஸ்கூல் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண இருக்கு. உடனே நம்மால ஜிங்கு கிட்டயும் யான் கிட்டயும் அவங்க கேக்குறான், ஆமா உங்க 2 பேருக்கும் அதே மாதிரிதான் 8 பேர் இருக்கிற மாதிரி ரூம் கிடைச்சதா என்ன? இல்ல, நாங்க இருக்கிற ரூம் 4 பேர் இருக்கிற ரூம் தான். ஆனா உடனே நம்ம சூஹானும், எனக்கு புரியுது, ரிச்சா சொகுசான வாழ்க்கையை இது வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க, அதனால இந்த கண்டிஷன் ஒரு மாறி இருக்கும்னு எனக்கு தெரியுது. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உடனே அங்க ஜிங்கு கத்த ஆரம்பிக்கிறான், உனக்கு என்ன தெரியும், 4 பேர் இருக்கிற ரூம்னு நாங்க சொன்னோம், ஆனா எந்த ரூம்னு நான் சொன்னேனா, எனக்கு ஃபீமேல் டார்மெட்டரி அதை கூத்துருக்காங்க. போயும் நான் ஒரு பையன், ஆனா எதுக்காக நான் அங்க இருக்கணும்? அதே மாதிரிதான் எனக்கு போயும் ஒரு மேல் டார்மெட்டரிய கூத்துருக்காங்க. அங்க ஜிங்கும் சொல்றான், நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன் என்ன விஷயம்னு. கேட்டா முடி பெருசா இருக்கு, அதே டைம்ல நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல, அதனாலயே நான் ஒரு உமன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களா, தெரியாதனமா
அதுல போட்டாங்க. அங்க யானும் என் ஃபிகரும் என் பர்சனாலிட்டியும் ஒரு டாம்பாய் மாதிரி இருக்கா, அதனாலே என்ன ஒரு மேன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். அவங்க பண்ணது சரியல, நான் எப்படியே அந்த பசங்களுக்கு இடையில இருக்க முடியும். நம்ம சூஹான் இதை கேட்ட உடனே கம்முன்னு இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்னா என் கிட்ட வர இப்போ நம்பர் 1 விழா அது இருக்கு, அதெல்லாம் கேட்டா இவங்க கடுப்பாயிடுவாங்க. அங்க வேங்க வந்துட்டு கேக்குறான், ஆமா சூஹான் உனக்கு எப்படி இருக்கு டார்மெட்டரி, அதை பத்தி எதுக்கு பேசின்னு நம்ம சாப்பிடலாமே. என்னப்பா இப்படி சொல்ல இருக்க, நம்ம எல்லாருமே ஒரே சிட்டில இருந்து வந்திருக்கோம், அதனால நீ தாராளமா சொல்லலாம், உனக்குன்னு தனியா அபார்ட்மெண்டா என்ன, நீ கவலைப்பட வேணாம், எப்படியும் உன்னோட டார்மெட்டரிய நாங்க டார்கெட் பண்ண மாட்டோம். அவங்களும் நோண்டி நோண்டி கேக்குறனால நம்ம சூஹானால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஆளும் அவங்க சொல்லிடுறான், அது வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி வாழ்ற ஒரு விழால நான் இருக்கேன் இப்போ. அங்க இதை கேட்ட உடனே அவங்களோட ரியாக்ஷனே அப்படியே மாறும். இதுக்கு மேலேயும் இருந்தா ஏதாச்சும் ஆயிடும் சொல்லி நம்மளால அந்த இடத்த விட்டு போறான். எப்பா இந்த மாதிரி நீங்க வந்து ஒன்னா சாப்பிடுங்க, நான் வேலை இருக்கு நான் போறேன். அவங்க 3 பேரோட ரியாக்ஷன் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னது ஒரு சிங்கிள் ஃபேமிலி வாழ்ற ஒரு விழாவா? நெக்ஸ்ட் சீன்ல திரும்பவும் அந்த பாடுக்குள்ள ஆளு போவான். தொடர்ந்து ஃபைட் பண்ணதுல பிரான்ஸ் ரேங்க்ல 4 ஸ்டார்ல நம்ம ஆளு இருக்கான். என்னோட ஸ்பியர் டெக்னிக்கும் இதனால நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதுவும் 1000 பாயிண்ட்டுக்கும் மேல இருக்கு. என் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை வச்சு என்னால தொடர்ந்து 8 பேட்டில்ஸ் இங்க பண்ண முடியுது. ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட நார்மலா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க எவ்ரி மேட்சுக்கு ஒரு முறையும் அங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல, நான் மத்தவங்களை விட பல மடங்கு இப்ப முன்னாடி இருக்கேன். இதே மாதிரி ஆளு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது, எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்க அனௌன்ஸ் ஆகும். சீக்கிரம் எல்லாருமே அட் டைம்ல கிரவுண்டுக்கு வாங்க, அப்படி 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க வரலனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 10 பாயிண்டா டிடெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அங்க இதை கேட்ட உடனே நம்மால பயங்கர வேகமா அந்த இடத்த நோக்கி போறான். நானே கஷ்டப்பட்டு அதுல சண்டை போட்டுதான் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணேன். இங்க என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் இப்படி மைனஸ் ஆகுது. ஏன் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆக நான் விட மாட்டேன், இதோ இப்பயே போறேன். ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், வெயிட் பண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஐ லவ் பிளாக் சில்க் லாங் லெக்ஸ் அது நீ தானே. இதை கேட்ட உடனே நம்மால அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஏன்னா இதுதான் அவனோட கேம் பேரு. அட என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி இந்த பொண்ணுக்கு அப்போ தெரியுமா என்ன, இந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இவ கண்டுபிடிப்பா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. ஹே நீ ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட ரிஜெக்ட் பண்ணதும் இல்லாம பிளாக்கே பண்ணிட்டல நீ, அதுக்கான ரீசனை மரியாதையா சொல்லு. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த பொண்ணா அது ஒரு ஹனி ட்ராப், என்னதான் அங்க ஸ்கேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அதுக்குன்னு என் முன்னாடி இப்படி வந்து நிப்பா அப்படின்னு நான் சுத்தமா யோசிக்கல. உடனே நம்மாலு அப்படியே கொஞ்சம் மழுப்ப ஆரம்பிக்கிறான். ஏமா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் நான் இல்லம்மா, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஐ லவ் சில்கி லாங் லெக்ஸ் அது நீ தானே. ஏன்னா உன்கிட்டயும் அந்த ஸ்பியர் அந்த வெப்பன் தான் இருக்கு, டியர் 3லயும் இருக்க, உன்னை தாண்டி வேற யாராலையுமே இதை பண்ண முடியாது. அதே மாதிரி உன்னோட சைக்கிக் எபிலிட்டி அதை பத்தி சொல்லவா வேணும், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களை நீ வச்சு செஞ்ச, அதுல எனக்கு தெரியாதா என்ன, இப்பதான் எனக்கு புரியுது எப்படி இவளுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு. இந்த ஸ்பியரும் இப்போ ரீசெண்டா ஏற்பட்ட அந்த சண்டையும் தானா, இப்போ நான் யோசிக்கிறேன் ஏன்டா நான் ஸ்பியரை வச்சு அங்க சண்டை போட்டேன்னு. அந்த பொண்ணு அவளோட பேர் அங்க சொல்றான், என்னோட பேரு கோ, அங்க வர்ச்சுவல் ரியாலிட்டியில என்னோட யூசர் நேம் குன் அப்படின்னு வரும், அதனால என் பேரை ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம 2 பேருமே எப்படியும் இங்க ஃப்ரெஷ் மேனா தான் இருக்கும். அங்க இப்படி இவ பேசும்போது பின்னாடியே தங்கச்சியும் வந்துட்டு, அக்கா சொல்லவே இல்ல இன்விடேஷன் அதுவும் ஒரு பையனுக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 100க்கும் மேல ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்துச்சு, ஆனா எல்லா ரெக்வஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை ஒண்டி நீங்க அக்செப்ட் பண்றீங்க, என்ன கதை. சரி ஏதோ ஒண்ணு, எங்க அக்காக்கு உன் மேல கண்ணு இருக்குன்னா நான் செக் பண்ணி பாத்துறேன் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அங்க தங்கச்சியும் ரொம்ப வேகமா அங்க அட்டாக் பண்ணுவா. ஆனா அந்த அட்டாக் எல்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி ஒர்க்கே ஆகல. ஆளு அசால்ட்டா வெறும கைய வச்சு அங்க தடுக்கிறான். பரவாயில்ல, நான் யோசிச்ச மாதிரி நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா என் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டா நீ காம்பீட் பண்ணணும்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது. தொடர்ந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ மாத்தி மாத்தி அங்க தாக்குறான். ஆனா எதுவுமே நம்மால மேல படுற மாதிரியே இல்ல. நீ என்ன பேசுற, உனக்கு என்ன வேணும், எனக்கு எதுவுமே புரியல. பின்னாடி அக்காவும், அந்த பொண்ணு அப்படிதான், யாரு சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரத்துல கேட்க மாட்டா, உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு அட்டாக் பண்ணு, அப்பதான் அவன் அமைதியா இருப்பா. எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இல்ல, நீயே சொல்லும் போது நான் எதுக்காக கம்மன் இருக்கணும். சூஹானு வெறுமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் அடிப்பான். அதுக்கே பிரஷர் பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே தள்ளி போறான். ஆமா யாருக்கா இவன், இவனோட ஸ்ட்ரென்த் நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அது ஆக்சுவலா அவனோட முழு பவரே இல்ல. அப்பனா அவங்க பவர்ஸை எந்த அளவுக்கு என் மேல நீங்க பயன்படுத்தினீங்க, சும்மா சொன்னா ஒரு 30% அப்படின்னு சொல்லலாம். 30%க்கே என் கையோட நிலைமை இந்த அளவுக்கு இருக்கு, அப்படி 100% போச்சுன்னா அவ்வளவுதான் போலியே. நீ என்ன உண்மையிலேயே ஒரு ஹியூமனா இல்ல வேற ஏதாச்சா. ஆனா ஏதோ ஒண்ணு, உனக்கு எங்க அக்கா கூட பாய் ஃப்ரெண்டா இருக்க தகுதி இருக்கு, அதே மாதிரி என் பேரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கப்பா, நம்ம 2 பேரும் வர்ச்சுவலா ஃப்ரெண்ட் ஆயிடலாம். நான் யோசிக்கல இப்படி எல்லாம் சண்டை போட்டு ஃப்ரெண்ட் ஆக முடியும்னு. அதே மாதிரி யார யோசிச்சா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான்னு. இந்த பொண்ணு ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணா இல்ல. இதே மாதிரி அவங்க 2 பேரோட பேரையும் ஆள ஆட் பண்ணிக்கிறான். அந்த பேரை பார்த்து தங்கச்சியும் அவங்க சொல்றான், அம்மா என்ன கன்றாவியான பேர் இது, ஐ லவ்
லாங் லெக்ஸ் இன் பிளாக் சில்கா. உடனே கூவும், தயவு செஞ்சு மத்தவங்களோட பேரை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணாம இருக்கியா? நம்ம ஹீரோ அவங்க சொல்லி புரிய வைக்கிறான், நானா அந்த பேரை வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு விருப்பமே இல்ல. ஏதோ கண்ணா பின்னான்னு டைப் வச்சேன், அதுவா அங்க செட் ஆயிடுச்சு. உண்மையா சொன்னா அந்த மாதிரி பேரை வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு சுத்தமா ஆசை இல்ல. ஆனா ஒரு சைடு அவனே அவன் திட்டிக்கிறான், ஏன்டா நம்ம ரேண்டமா இந்த மாதிரி பேரை வச்சோமோ. ஏன்னா மத்தவங்க முன்னாடி இதை சொல்லும் போது எனக்கு இன்னமும் தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லியிருப்பாங்களே, எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம வேங்க மத்தவங்க கிட்ட நம்ம சூஹானை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான். சூஹான் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலர். இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய டிராகனை மொத்தமா முடிச்சிருப்பான். அதனாலேயே எல்லாருக்கிடையிலயும் ஒரு ஐடல் மாதிரி அங்க இருக்கிறான். அங்க ஹீரோவும் கேக்குறான், ஆமா நம்ம ஜிங்கு அதுக்கப்புறம் யானு அவங்க 2 பேரும் எங்கப்பா? அவங்க 2 பேரை பத்தி கேக்குறியா? அவங்க 2 பேரும் அவங்க கேங் கூட அங்க இருக்காங்கப்பா. அங்க நீயே பாரு, யானு சொல்லிருப்பால இந்த மாதிரி பசங்களோட டார்மெட்டரியில அவ இருக்கான்னு. பசங்களோட டார்மெட்டரியில பசங்க தானே இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்தோடனே பிச்சு மேயறதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. காடஸ் எங்க போறீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான காடஸ் எங்க டார்மெட்டரிக்கு வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை தெரியுமா? அட நாய் பசங்களா, தள்ளி போங்கடா. எதுக்காக என் நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கணும்? நம்ம ஜிங்கோட நிலைமை இதை விடவும் மோசமா இருக்கு. நம்ம ஜிங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க அடி அடி அடின்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதுக்காக கேர்ள்ஸ் டார்மெட்டரிக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ற ஒரு பர்வட் வரணும்? சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்றீங்க, அடிங்க. ஜிங்கோ அங்க எவ்வளவோ சொல்றான். ஐயோ சொன்னா கேளுங்க, இந்த மாதிரி எனக்கும் இங்க வரணும் அப்படின்லாம் ஆசையே இல்ல. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பாயிடுச்சு. உண்மையிலே இங்க விக்டிமே நாதான். சூஹான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, யாரு யோசிச்சா இவங்க 2 பேரோட நிலைமையும் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு. அங்க பிரின்சிபல் வந்துட்டு அவரோட பயங்கரமான ஆரவ அங்க வெளிப்படுத்துவாரு. அமைதியா இருங்க இப்படின்னு அவரு கத்துவாரு. அந்த ஆராவோட பிரஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் வேங்கலாம் அங்க நிக்கவே முடியல. நான் யோசிக்கல அவரோட பிரஷர் அது இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு. அங்க பிரின்சிபலும் இப்பதான் மத்தவங்க கிட்ட அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க எல்லாருமே வந்தாச்சுல, உங்க எல்லாருமே இங்க வர வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்களே உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உங்க எல்லாரையுமே இங்க வர வச்சேன். எப்படி பார்த்தாலும் நீங்க மார்ஷல் பிராக்டிஷனரா இருக்கீங்க. அதனால உங்களையே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான பெஸ்ட் வே என்னன்னா, நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. உங்க ஸ்ட்ரென்த்தே மத்தவங்க கிட்ட பேசும். சீக்கிரம் உங்க கிட்ட இருக்கிற அந்த QI அந்த பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி உங்களால நிக்க முடியலன்னா இந்த இடத்த விட்டு நீங்க தாராளமா போலாம். அதே மாதிரி யாரு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் இங்க ரிவார்டா கிடைக்கும். 50 பாயிண்ட் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பர்சனும் அவனோட QI பவரை வெளிப்படுத்துவான். இந்த பையனோட பேரு டேங்கு, Tier 3 ஹை ஸ்டேஜ்ல இருக்க ஆளு. இதே மாதிரி இன்னொரு பையனும் அங்க பயங்கரமா பவர்ஸை வெளிப்படுத்துவான். அங்க அதுக்கப்புறம் நம்ம கோ அவளோட சிஸ்டர் 2 பேருமே அங்க வெளிப்படுத்துவாங்க. இதே மாதிரி யார் யாரு ஹை Tier 3 ஸ்டேஜ்ல இருக்காங்களோ பவர்ஸை வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் தூரத்துல அதை பாத்துங்கன்னே யோசிக்கிறான். பரவாயில்லப்பா, ஏகப்பட்ட Tier 3ல இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்காங்களா? அங்க வாங்கல, இன்னமும் நம்ப முடியல. ஆமா சூஹான், உன்னோட QI அதை நீ பயன்படுத்தாம எப்படா நீ நிக்கிற பிரின்சிபலோட பிரஷர்ல? ஆமாண்டா வேங்க, நான் QI வெளிப்படுத்தணும்ல, மறந்துட்டேன். ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்பயே கொஞ்சம் பின்னாடி போயிடறேன், அதுக்கப்புறமா நீ அதை பண்ணு. அங்க சைட்ல இன்னொரு பையனும், தம்பி இந்த மாதிரி நான் என்னோட QI பவர்ஸை வெளிப்படுத்த போறேன், அதனால கொஞ்சம் தள்ளி போறியா இப்படின்னு நம்ம சூஹான் கிட்ட சொல்லிட்டு ஆளு அவனோட QI அங்க பயன்படுத்துவான். நம்ம சூஹான் அவனோட QI பவரை வெளிப்படுத்துவான். அங்க வெளிப்படுத்தினா அந்த பர்சனோட நிலைமை ரொம்ப மோசம் போது வாயில இருந்து ரத்தமா ஊத்தும். ஆமா, இவன் வந்து யாருப்பா? இவன் உண்மையிலேயே ஒரு ஃப்ரெஷ்மேனா? இவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பிரஷரும் பவரும் அதிகமா இருக்கு? அங்க கிட்ட இருக்கிற ஒருத்தங்களால பிரீத்தே பண்ண முடியல, அந்த அளவுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. நிறைய பேர் அவங்களோட பவர்ஸை காட்டியிருப்பாங்களே, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க, டேங்கு மத்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் அங்க தெரியுது. ஓ, அப்போ எல்லாராலையும் பேசப்படுற அந்த பையன் அவன் இவன் தானா சூஹான்? அங்க இன்னொருத்தனும் நம்ம சூஹானோட பவரை பார்த்து யோசிக்கிறான். இவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான். அந்த பெரிய டிராகனை அசால்ட்டா கொன்னது இவனே தான். நம்ம சூஹானு கிட்ட இப்போ நம்பர் 1 வில்லா வந்திருக்கு. அதனால அங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான பசங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவனோட விழாவை நம்ம புடிங்கிடலாம். அதனால சீக்கிரம் உங்க எல்லாரோட பவர்ஸையும் ஒன்னாக்குங்க. அந்த பையனால கண்டிப்பா இங்க நிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருமே பவர்ஸை ஒன்னாக்கும் போது ஒரு பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டிராகனும் அப்பியர் ஆகுது. அவ்வளவுதான், நம்ம எல்லாரோட QIயும் இதுல கம்பைன் ஆயிருக்கு. இதுக்கு மேலயும் அந்த சூஹானால அங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆளு வெறும் மியலி ஒரு Tier 3ல இருக்க ஒரு சாதாரணமான மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் இத்தனை பேரை ஆளால சமாளிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிராகனை கொன்னவன் நம்ம சூஹானு. இத பார்த்த உடனே நம்மளால பயப்பட போறானா என்ன? வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரிதான் அவன் சீனா நிக்கிறான். பெரிய டிராகன் ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆனா நம்ம ஆளுக்கு பயமே இல்ல. ஆளு இப்பதான் அவனோட QI அங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த பவரும் அப்படியே டீமனோட ஒரு கை மாதிரி மாறும். அப்படியே ஆளு அந்த டிராகனை பிடிக்கிறான். என்னதான் இத்தனை பேரும்
பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் என் பவரை இங்க தடுக்க முடியாது. இதே மாதிரி இன்னமும் பவரை போட போட அந்த டிராகனே ஒட்டு மொத்தமா கிழிஞ்சு போகுது. டிராகனை மொத்தமா அழிச்சிட்டு நம்ம சூஹானும், ஆமா என்னப்பா உங்ககிட்ட எவ்வளவுதான் திறமை இருக்கா என்ன? இத பாக்குற அந்த பசங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி இவன் இத பண்ணா. ஏன்னா ஏகப்பட்ட ஆளுங்களோட எனர்ஜி அது. இவன் என்னன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அதை ஆக்கிட்டான். யாரை யோசிச்சா இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டரஸான பர்சன் இங்க இருப்பானு. உடனே கூவோட தங்கச்சியும், அக்கா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். கூக்கும் மத்தவங்கள மாதிரி அங்க புரியல, அவளும் யோசிக்கிறான். அவன் டியர் 3ல தான் இருக்கான். ஆனா அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனோட பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? நம்ம ஹீரோவும் அந்த கொடூரமான ஆராவோட முன்னாடி வந்துட்டு, ஹேய் நீங்க எல்லாருமே என்ன எதுக்காக டார்கெட் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே என் வில்லாக்காக தானே. நீங்க வரலாம், ஆனா தப்பி தவறி என்கிட்ட மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு கருணை அப்படின்னு ஒரு விஷயத்த நான் காட்டவே மாட்டேன். அடி அடி அடின்னு பயங்கரமா அடிப்பேன். சூஹான் அங்க இப்படி சொல்லும் போது பசங்களுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். யார வேணா தாக்கலாம், நம்ம சூஹான ஒண்டி தாக்க வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அங்க சைட்லயே கூவோட தங்கச்சியும், ஹேய் ஹேய் எங்க 2 பேரையும் தயவு செஞ்சு தாக்காதே என்ன, ஏன்னா எங்களுக்கு ஒன்னும் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் இல்ல. சரி உங்க 2 பேரையுமே நான் எதுவுமே பண்ணல, அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அங்க இதுக்கு முன்னாடி டேங் அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோம்ல, ஆளுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க என்னன்னா அந்த சூஹானு எல்லாத்தையுமே கெத்து விட்டான். ஏன்னா இந்த இடத்துல நான் ஷைன் ஆகலான்னு பார்த்தா அந்த சூஹான் அந்த பையன்ல இங்க ஷைன் ஆகுறான். என்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பயங்கரமான பிசிக் வந்திருக்கு. இதோட ரேங்க் காம்பேக்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும் போது சூஹானாலலாம் என் முன்னாடி நிக்கவே முடியாது. அங்க இன்னொரு பையனுக்கும் அதே மாதிரிதான் ரொம்ப கடுப்பா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூஹானு அவன் தான். ஏன்னா இப்போ எந்த இடம் பார்த்தாலும் அந்த அகாடமி முழுக்க அவன் பேரா தான் பரவி இருக்கு. நான் டியர் 3யோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்படி இருக்கும் போது ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் இந்த ரொம்ப அதிகமா இருக்கு. சூஹானோட பவர்லாம் என் முன்னாடி நிக்கவே நிக்காது இப்படின்னு நம்ம சூஹானை பத்தி தெரியாம ஆளு இப்படி எல்லாம் பேசுறான். இன்னொரு சைடு நம்ம வேங்கோ, நம்ம சூஹானு இப்போ ஒரு மனுஷா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஆளுகிட்ட அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்டும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. உடனே நம்ம யானும் ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் நான் ஆச்சரியமாவது இல்ல. ஏன்னா நான் இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு பழகி போயிட்டேன் தெரியுமா. ஏன்னா நம்ம சூஹானு ஹெவன்ஸாலேயே பிளஸ் செய்யப்பட்டிருக்கான் அப்படியே நம்ம சொல்லலாம். நம்ம சிங்கு நம்ம சூஹானை பத்தி அங்க பாராட்ட ஆரம்பிப்பான். அந்த பையன் யாருன்னு தெரியுதா? அவன் தான் சூஹானு. ஆளு எங்க சிட்டில இருந்து வந்திருக்கான். ஒன் ஆஃப் த டாப் ஆன ஸ்கோரரே அவன் தான். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டிராகன் ஆளுக்கு ஒன்னானு. எல்லா ரூமரும் உண்மைதான். அங்க இதனாலேயே ஒரு கூட்டமும் நம்ம சிங்கு கிட்ட அங்க இருக்கும். அங்க பிரின்சிபலும் நம்ம சூஹானை பார்த்துதான் யோசிப்பாரு. இந்த சூஹான் அவனுக்கு இந்த இடத்துல எல்லா விஷயமும் எப்படி போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா. எங்க இருக்கும் போது லைட்டா அரகண்டா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மக்களே, இந்த மாதிரி கிரீட்டிங் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப யாரு கடைசி வரைக்கும் அவங்க தாக்க பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் அங்க கொடுக்கப்படும். நம்ம ஹீரோவும் அந்த பாயிண்ட்ஸ் அடையலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இந்த மாதிரி ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது எப்படி என்னால விட முடியும்? சிம்பிளா சொன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு சாப்பிடுறது, பொருளை வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அதாவது வச்சோல சண்டை போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இப்படியும் அவங்க பாயிண்ட்ஸை எடுக்கலாம். இப்போ இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு எப்பயுமே ஒரு முறை ஃப்ரெஷ்மேன் கிராண்ட் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கும். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை மார்ஷியல் ஆர்ட்ஸோட டெஸ்டும் நடக்கும். இயரோட எண்ட்ல நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி லீக் அதுவும் ஏற்படும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மிட் டர்ம் எக்ஸாம், ஃபுல் டர்ம், அதுக்கப்புறமா இந்த பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று வரும்ல, அதுதான் அந்த லீக். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் அங்க இருக்கு. அதுல உண்டி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசோர்சஸ் இது எல்லாமே அங்க கிடைக்கும். இந்த அகாடமி வழியா 10 வில்லாஸ் இருக்கு. அதே மாதிரி 100 டவர் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்டும் இருக்கு. எல்லாருக்குமே 1000 சிங்கிள் டார்மெட்டரியும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த வில்லாவும் டார்மெட்டரியும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்காது. யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஒண்டிதான் அங்க கிடைக்குமே. ஒரு டார்மெட்டரியிலயும் அந்த வர்ச்சுவலான பாடு வந்திருக்கும். அது வழியா அவங்களால பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சன் கிட்ட வில்லாவோ இல்ல டார்மெட்டரியோ இருக்குன்னு சொன்னா அந்த பர்சன் உண்மையிலேயே லக்கி தான். ஏன்னா அப்படி ஒண்டி அவங்க கிட்ட இல்லைன்னா அதுக்கே 100 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் இதுல. இப்படின்னு தான் நம்ம சிங்கும் யானும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க பிரின்சிபலும் வந்துட்டு, சரி பசங்களா, இந்த மாதிரி உங்களோட டார்மெட்டரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, தாராளமா நீங்க போயிட்டு மத்தவங்களோட டார்மெட்டரியை பறிக்கலாம். யார் அந்த பர்சனை தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டார்மெட்டரி சொந்தம். இதுல எந்த விதமான ரூல்ஸும் இல்ல. தாராளமா நீங்க அந்த விஷயத்த பண்ணலாம். அதனால நீங்க டீம் பண்றீங்களோ இல்ல ஒன்னா இணைஞ்சு அந்த டாப்பான 12 பேரை நீங்க தோக்கடிக்கிறீங்களோ தாராளமா அந்த விஷயத்த பண்ணி நீங்க ஒரு டார்மெட்டரி அங்க ஏத்துக்கலாம். பசங்க இதை கேட்டோன்னே பயங்கரமா ஃபயர் அப் ஆகுறாங்க. ஏன்னா டார்மெட்டரியில எப்படி பார்த்தாலும் தனியா அவங்களுக்குன்னு வர்ச்சுவல் பாடம் இருக்கும். சோ அப்புறம் பாயிண்ட்ஸும் இவங்க செலவு பண்ண வேணாம், அதனால ஒன்னாவே முச்ச விட்டலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பசங்களா, எதுக்காக வெயிட் பண்றீங்க, டார்மெட்டரியோட பேட்டில் ஆரம்பிங்க. அங்க பசங்களும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த 12 பேரை நோக்கி பயங்கர வேகமா அங்க வராங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பாவம்
என்ன பண்ணும் தெரியல. ஆமா, ஐயோ பிரின்சிபல், இதெல்லாம் என்ன கதையா இருக்கியா? இது சரியே இல்ல. இத்தனை பேரை வச்சு எங்களை கொல்லலாம் அப்படின்னு பாக்குறியானே? யார் யாருக்கிட்ட பெரிய பெரிய வில்லாலாம் இருக்கோ அந்த பசங்க வந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல நம்ம சண்டை போடாம நம்ம எல்லாருமே ஒரு டீமா இருக்கலாம். ஏன்னா அப்படி பண்ண வேண்டியதான் நம்மளால இப்ப நம்மளோட விலாச அங்க காப்பாற்ற முடியும். அங்க அவங்களுக்கும் இது ஒரு சரியான ஐடியாவாங்க படம். அங்க கூவோட சிஸ்டரும் வந்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா. அங்க கூ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ என்ன பண்ண போற சூஹான்? வேற என்ன, சிங்கிளா போயிட்டு எல்லாரையுமே முச்சிடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கப்பா, இத்தனை பேர் அடிக்கும் போது கொச்சன்னு ஏகப்பட்ட சிஸ்டமோட பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வாய்ப்பை நான் எதுக்காக விடணும்? வாய்ப்பெல்லாம் விட வாய்ப்பே இல்ல இப்படின்னு ஆளு தாக்கலான்னு போறான். ஆனா உடனே சிங்கம் வந்துட்டு, ஐயோ நம்ம சூஹானை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வேணாம், அவன் வந்து ஒரு பயங்கர மாஸ்டரஸான பர்சன், அதனால நம்ம மத்தவங்களை பீச்சு மேஞ்சலாம் வாங்க. அங்க அதே மாதிரிதான் மத்த பசங்களும் நம்ம சூஹானை பார்த்து தெச்சுக்கணும் ஓடுறாங்க. அந்த ஃப்ரீக்கியான மாஸ்டர் அவன் இங்க வந்துட்டான், சீக்கிரம் ஓடுங்க. நம்ம சூஹானை தொடாம மத்தவங்கள தான் அவங்க அட்டாக் பண்ண இருக்காங்க. இதனால நம்ம சூஹானும் ஆச்சரியமா யோசிக்கிறான், என்னப்பா இது, சீரியஸாவே என் கூட யாருமே அப்ப சண்டை போட மாட்டாங்களா? அங்க சண்டை போடும் போது அந்த டாங்க அந்த பர்சனும் அவங்க சொல்றான், ஆமா நீங்க எதுக்காகடா அந்த பெரிய வில்லா அந்த சூஹான் கிட்ட தானே இருக்கு, அவன் கிட்ட போயிட்டு சண்டை போடலாம்ல, அங்க ஏன் போகாம இருக்கீங்க? உடனே அந்த பசங்களும், ஆமா எப்படி நாங்க போவோம், ஏன்னா நம்ம சூஹானை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சூஹானு டியர் 4ல இருக்க ஒரு ஜெயிண்டான டிராகனையும் மொத்தமா முச்சிட்டான். அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட சண்டை போட்டா எங்க நிலைமை தான் இன்னமும் மோசமாகும். அதனால நாங்களாம் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. இந்த சைடு கூவ மாட்டிக்கிறா, அக்கா என்னக்கா இது, இந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பர்சனும், ஹே லிலி, நீ தோத்து போனாலும் எப்படியும் உனக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா எப்படியும் உன் சிஸ்டர் வந்திருக்கா, அவளோட டார்மெட்டரி இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா இருக்கலாம். ஆமா அக்கா, இந்த மாதிரி அதான் உங்களோட டார்மெட்டரி இருக்குல்ல, நான் அப்படி தோத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னால உங்க கூட இருக்க முடியும். அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது கூவோட சிஸ்டர் பேரு, அவ பேரு லீலி, நம்ம லீலினே இதுக்கப்புறம் சொல்லலாம். அங்க கூவும் பயங்கரமா கத்துறா, நான் யோசிக்கல இந்த அளவுக்கு நீ ஒரு கோலையா இருப்பேன்னு, உனக்கு முது எலும்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்படியே நீ ரொம்ப ஈஸியா தோத்து போயிட்டனா? நீ ஒன்னும் என்னோட சின்ன தங்கச்சியா மத்தவங்களுக்கு இடையில அக்னாலேஜ் ஆக மாட்டேன். அங்க லிலியும், அட அது சூஹான் தானே? அங்க எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டோடனே பயந்து போறாங்க. ஏன்னா நம்ம சூஹான் தான். சூஹானும் அங்க வரும்போதே கத்துறான், நீங்க வரலனா என்ன, என்னால அங்க வர முடியும்ல. நம்ம சூஹான் வந்தோடனே எல்லாருமே தெச்சுக்கணும் ஓடுறாங்க. ஐயோ ஓடுங்க, நம்ம சூஹான் அந்த பயங்கரமான மாஸ்டர் அது வந்துச்சு. உடனே நம்ம லீலியும், நான் யோசிக்கல இந்த மாதிரி நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வருவீங்கன்னு. அங்க இருக்கிற பசங்க மத்தவங்க கிட்ட ஓடி போறாங்களா. நம்ம சூஹானுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, எங்க போறீங்க நில்லுங்க. லீலிக்கு ஐடியாவே இல்ல, ஆமா இவரு என்ன பண்ண இருக்காரு. ஓடி போகும்போது முன்னாடி சாங் மாவ் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அந்த பர்சனும் வந்துட்டு, சூஹான் உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. மாவ் நான் ஒன்னும் அதுக்கு வரல, இதுக்கு முன்னாடியே நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்ன விஷயம் தான், இங்க இருக்கிற யாரையுமே நான் விட்டு வைக்க போது இல்ல, எல்லாரையுமே மொத்தமா நான் முடிக்க போறேன். அதனால நீங்க ஃபைட் பண்ணலனா என்ன, நானே உங்களை தேடி வந்து ஃபைட் பண்ணி முடிக்கிறேன். நம்ம சூஹான் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிப்பான். உடனே ஆளு வாட்டர் ஷீல்ட வச்சு எப்படியும் அவங்க தடுக்கிறான். பரவாயில்லப்பா, டியர் 3யோட வாட்டர் ஷீல்டு அது சும்மா இல்ல, ஆக்சுவலா என்னோட சிங்கிள் பஞ்சனால ஷேட்டர் ஆகாம அது இருக்கு. அங்க ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ற விதமா அதுல லைட்னிங் எனர்ஜியா ஆளு பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதை பாக்குற சாங்கும் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இப்பதான் ஆளுக்கு அங்க புரியுது, நம்ம ஹீரோவால வெறும் ஒரே ஒரு எலமெண்ட் ஒண்டி பயன்படுத்த முடியும் இல்ல, அவனால இன்னொரு ஒரு எலமெண்ட்டையும் இங்க பயன்படுத்த முடியுது. அந்த எலக்ட்ரிசிட்டினால அந்த டிஃபென்ஸும் உடஞ்சு போகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படும். அங்க செங்குக்கும் இப்பதான் அங்க ரியலைஸ் ஆகுது, வாட்டர் ஷீல்டு லைட்னிங் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வீக்கானது. நம்ம சாங்கு ரெக்கவர் ஆகி பேலன்ஸா நிக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா நம்ம சூஹான் விடாம ஒரு பவர்ஃபுல்லான லைட்னிங் சார்ஜர் கையில ஏத்தின்னு மொத்தமா பேட்டல முடிக்கலான்னு வருவான். அந்த பாம் தண்டர் அந்த அட்டாக்கு செங்கு மேல அங்க படலான்னு போகும். ஆனா ஜஸ்ட் மிஸ் ரொம்ப வேகமா வாட்டர் ஷீல்ட கிரியேட் பண்ணி அந்த இடத்துல தப்பிக்கவும் செய்யறான். நம்ம சூஹான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆளுக்கும் புரியுது, இவன் இந்த அளவுக்கு வேகமா இவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கானா கண்டிப்பா இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான பிசிக் வந்திருக்கும். அதனாலதான் அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த அளவுக்கு வேகமா அவனால ரிலீஸ் பண்ண முடியுது. அங்க லைட்டிங்கும் வாட்டரும் கிளாஷ் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் அப்படி ஏற்படுது. சாங் இத ஒரு வாய்ப்பா வச்சு தப்பிக்கும் போதே அங்க சொல்றான், எப்படி பார்த்தாலும் இந்த சூஹான் ஆளு ஏர்லி டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். என்னதான் ரொம்ப டேலண்டடா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு லிமிட் வந்து அவனுக்கு இருக்கும். அங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள பச்சை கலர்ல ஏதோ ஒரு வைன்ஸும் நம்ம சாங்க அப்படி அங்க பிடிக்குது. சாங்கால நம்ம ஹீரோட ஸ்கில்ல பார்த்து நம்பவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைட்னிங், இப்போ உட்டுக்கான ஸ்கில்லும் அவன் கிட்ட இருக்கு.
அங்க ஆளுக்கு இப்போதான் அங்க புரியுது. அப்பனா கண்டிப்பா நம்ம சூஹான் அவன் ஒரு டியூவல் ஆட்ரிபியூட் யூசர்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம செங்க விடுற மாதிரி இல்ல, எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அதுல போட்டு எப்படியோ அதை விட்டு ஃப்ரீ ஆகுறான். ஆனா ஃப்ரீ ஆகுற இந்த டைம்ல நம்ம ஹீரோவை ஆளு நோட் பண்ணல. சாங் பின்னாடி நம்ம சூஹான் படு வேகமா அப்பியர் ஆகுறான். எப்படி இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கான்? நம்ம சாங்கோ அங்க வேகமா வாட்டர் கேனனை வச்சு தாக்குறான். ஆனா சூஹானோட லைட்னிங் அட்டாக் முன்னாடி அந்த வாட்டர் கேனன் அதால அங்க பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்படியே அந்த வாட்டர் கேனனும் மொத்தமா அழிஞ்சு போகுது. அந்த பிரஷரே சாங்க அப்படியே தள்ளும். ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவனோட வாட்டர் அஃபினிட்டி அது 100க்கும் மேல இருக்கு. அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனோட பிரஷரும் பவரும் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? ஏன்னா நம்ம சூஹானு ஜஸ்ட் டியர் 3ல இருக்க ஒரு ஏர்லி மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். ஆனா இதுவே என்ன பத்தி சொன்னா மத்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் அவங்களால என் முன்னாடி நிக்கவே முடியாது. ஆனா அப்படி இருக்கும் போதும் சூஹான் என் முன்னாடி நிக்கிறான். அங்க சாங்கே ஒத்துக்கிறான். சரி, இந்த சூஹான் நான் யோசிச்சதை விட மத்தவங்களை விடவும் கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்க ஒரு மாஸ்டரா இருக்கான். இதுக்கு மேல இங்க சண்டை போடுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இங்க சண்டை போட்டா வேலைக்காவது, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடணும். பயங்கர வேகமா தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். ஆனா ஆளு முன்னாடி ஒரு பயங்கரமான வாட்டர் வால் அது சடனா அங்க அப்பியர் ஆகுது. அங்க சாங்கு புரியல, ஏன்னா இங்க வாட்டர் யூசர் அவன் தான். ஆனா அப்படி இருக்கும் போது இந்த வாட்டர் வால் இது யாரு பண்ணா? ஆனா ரெக்கக்னைஸ் பண்ணலாம் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம சூஹானோ பின்னாடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்தினால வாட்டர் கேனன் அந்த அட்டாக்க அப்படியே காப்பி பண்ணி பயங்கர வேகமா அங்க தாக்குறான். அங்க சாங்கா ரொம்ப ஆச்சரியமாகறான். அட என்னடா இவன் எல்லாத்துக்கான அஃபினிட்டியும் வச்சு தெரியறான்னு. ஏன்னா இப்போ வாட்டருக்கான அஃபினிட்டி அதுவும் ஆளுகிட்ட இருக்கு. எப்படி உனக்கு என்னோட வாட்டர் டெக்னிக் எல்லாம் அங்க தெரியும்? உண்மையை சொன்னா இது நீதான் எனக்கு டீச் பண்ணிய. நம்ம சாங்கு புரியல, ஏன்னா சாங்கு அந்த மாதிரி எதுவுமே இங்க பண்ணல. அப்புறம் தான் சாங்கு அங்க ரியலைஸ் ஆகுது, நம்ம சூஹானு ஜஸ்ட் இந்த டெக்னிக்க கண்ணால பார்த்தே ஆளு கத்துக்கினான். சாங்கு ரொம்ப நன்றி, ஏன்னா உன்னால இந்த டெக்னிக்லாம் நான் கத்துக்கினப்பா. திரும்ப ஒரு லைட்னிங் ஃபிஸ்ட் அங்க பண்ணுவான். இந்த வாட்டி அந்த அட்டாக் பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க பிரஷர்னால எல்லா இடமும் புகை மூட்டமாவது. எல்லாருமே வாய பொழந்து பாக்குறாங்க. அங்க பிரின்சிபல் லீயும் அதே மாதிரி தான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவாரு. ஏன்னா ஜஸ்ட் நம்ம சூஹான் அவன் பயன்படுத்துற மார்ஷல் ஆர்ட்ஸ் அங்க பார்த்தான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட அவள அதுக்குள்ள ஆளு கத்துக்கினான். சூஹானோட ரெக்கார்ட்ஸை விட இங்க அவனோட திறமை ரொம்பவும் அதிகமா இருக்கு. பிரின்சிபல் இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி ஏதோ ஒரு பர்சனுக்கும் அவங்க சென்ட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ரேரான ஜீனியஸ், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன மாதிரி ஒரு பர்சனுக்கு தான் அங்க சூட் ஆவான். அங்க ரிப்ளையும் வரும். சூஹானோட டேலண்ட்டும் உண்மையிலேயே வேற லெவலு. ஆனா எல்லாமே அவன் மேல தான் டிபெண்ட் ஆகும். அவனால இதை மாஸ்டர் பண்ண முடியுமா இல்லையான்னு. அங்க பிரின்சிபல் லீயும் கேக்குறாரு, ஆமா ஃப்ரெஷ்மன் டோர்னமெண்ட்டுக்கு நீங்க வருவீங்கல்ல? ஆனா அவரு சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு. இதை கேக்குற நம்ம பிரின்சிபல் லீயும், அப்படி நீங்க வரலன்னா எனக்கு தெரியாது, நான் இந்த சூஹானை என்னோட டிசைப்ல நான் மாத்திப்பேன். ஆனா இதை கேக்குற அவரா, அவனுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவன மாதிரி ஒரு பர்சன் உனக்கு ஒரு டிசைப்லாம் இருந்தா கண்டிப்பா அவனோட டேலண்ட்டும் வேஸ்டா தான் போகும். பிரின்சிபல் லீக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. நீ அந்த அளவுக்கு என்ன ரொம்ப கீழ்த்தனமா பாத்துன்னு இருக்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் போது இதுக்காகவே நான் உன்னை விட மாட்டேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம சாங்க நோக்கி வரும். சாங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சூஹானு, நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. இப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். இந்த சைடு நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ ஹை டிஎல்ல இருக்க ஒரு ஒருத்தவங்களை தோக்கடிக்கும் போதும் அங்க 149 மார்ஷல் வேல்யூ அங்க கிடைக்குது. பரவாயில்ல, மத்தவங்க கூட சண்டை போடும் போது பாயிண்ட்ஸ் கம்மியா கிடைக்கும். ஆனா இன்னமும் ஹை டிஎல்ல இருக்க இந்த ஆளுங்க இவங்க கூட சண்டை போட்டா அதிகமாவே எனக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அப்புறம் என்ன, மீதி இருக்க மத்தவங்களையும் பிச்சு மேய வேண்டியதான். நம்ம ஹீரோ மத்தவங்களோட கதையும் இதே மாதிரி மோசமாக்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணிருப்பான். அங்க ஒரு பர்சனும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த சூஹான் அவன் சாங்க மாதிரி ஒரு பர்சனையே டிஃபீட் பண்ணிட்டானா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது சூஹானோட பார்வையும் இந்த பர்சன் மேல அங்க வரும். ஆளு டார்கெட்டே பண்ணிடுறான். நெக்ஸ்டா தாக்க போறது இந்த பையன் தானே. அங்க இதை பார்த்தோன்னே ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ இவன் நம்மள நோக்கில வரான். அங்க இதை பார்த்தோன்னே மத்தவங்களும் அங்க பயந்து போறாங்க. எதுக்காக இந்த சூஹான் நம்மள நோக்கி வரான்? ஆல்ரெடி நம்பர் 1 வில்லால அவன் இருக்கான். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இவன் சேலஞ்ச் பண்ணணும்? ஓடுங்க, சூஹான் வரான். இப்படியே அங்க இருக்கிற ஆளுங்க தெச்சிங்கன்னு ஓடுறாங்க. அந்த பையனுக்கும் என்ன பண்ணும் தெரியல. சைட்ல நம்ம டேங் இருப்பான். டேங் கிட்ட ஆளு உதவி கேக்குறான். உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? நம்ம டீம் அப் பண்ணி அவனை முச்ச விட்டலாம். அடே, நம்ம 2 பேரும் டியர் 3ல இருக்க ஹை ஸ்டேஜ்ல இருக்கும். அப்படி இருக்கும் போதும் போயும் கேங் அப் பண்ணி அவனை முடிக்கணும்னு சொல்லிருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா இதை நினைச்சு? ஆனா நம்ம சூஹானு, ஹே உனதான் ஷார்ட்டி, மத்தவங்கள மாதிரியே நீயும் ஓடி போயிடாது என்ன? அங்க டேங்குக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. அந்த பையன் கூட டீம் அப் பண்ணவும் ஒத்துக்கிறான். சரி, நான் உன் ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவனை வச்சு செய்யணும். அங்க 2 பேருமே ஓடி வரும்போது நம்ம டேங்கும் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்துற அந்த ஓல்டு டாக்டிக்ஸ் அதையே பயன்படுத்தி என்ன கண்டிப்பா நம்ம சூஹானுக்கு இதனால அவங்க 2 பேர் மேலேயும் டவுட் ஆகுது. என்னது ஓல்டு டாக்டிக்ஸா? அப்பனா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேருமே அட் டைம்ல அங்க தாக்குறாங்க. ஆனா நம்ம சூஹான் முன்னாடி அது வேலைக்கு ஆகல. நம்மால அசால்ட்டா அந்த அட்டாக்க டாச் பண்ணி அப்படியே தப்பிக்கிறான். ஆனா அப்பயும் அந்த பர்சன் வேற மாதிரி இல்ல.
தண்டரை ஆளு கையில சார்ஜ் பண்ணுவான். ஆனா நம்ம சூஹானும் அங்க விடுற மாதிரி இல்ல, ஆளு பாம் தண்டரை அங்க பயன்படுத்துறான். இதனால ரெண்டு தண்டரும் அப்படியே அங்க கொலைடாவுது. அங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போகும்போது யாரோ ஒருத்தங்க காலை அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி அங்க தோணும். அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது இன்னொருத்தன் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர். ஆளு ரெண்டு சோட கொண்டு வரும்போதே சொல்றான், தம்பி இந்த மாதிரி நீ ரொம்ப லேட்டா இதை கண்டுபிடிச்சிட்டப்பா. அங்க டேங்கும் அதே தான் சொல்றான், ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியும் என்மிய பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் பேட்டல்ல வரணும். ஆனா நீ பாஞ்ச பத்தியா, இப்ப அதுதான் நீ தோக்குறதுக்கான ஒரு விளைவா இருக்க போகுது. நம்ம சூஹான் அவனோட ஸ்பிரிட் பவர் அங்க வெளிப்பத்த அவன் மேல வெள்ளை கலர்ல ஒரு பயங்கரமான ஆறா அப்பியர் ஆகுது. அதனால ஆளோட வேகமும் அதிகமாகுது. அவங்க பண்ண அட்டாக் எதுவுமே நம்மளால மேல படவே இல்ல. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, அப்பனா சூஹான் நீயும் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா என்ன? யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியும் எனிமிய பத்தியும் தெரிஞ்சுட்டு வரணும்னு. அங்க டைம் மிஸ் பண்ணாம நம்ம சூஹான் பயங்கர வேகமா அங்க தாக்குறதுக்கு வரான். அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் நம்ம டேங்க் லைட்டிங் அட்டாக் வச்சு தாக்க வரான். இன்னொருத்த அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட வச்சு அங்க தாக்குறான். அங்க சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா போகுது. கூவோட தங்கச்சியும் ரெண்டு பேருமே அங்க இதை பாக்குறாங்க. அங்க லீலியும் கேக்குற, அக்கா மூணு பேருமே ரொம்ப இன்சைனா அங்க சண்டை போடுறாங்க, ஆனா இதுல கடைசியில ஜெயிக்க போது யாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஆனா அவ யோசிக்காம நம்ம சூஹான் அப்படின்னு சொல்ல அங்க சூஹானும் அதுக்கேத்த மாதிரி விரமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டிதான் விடுவான். அவங்க ரெண்டு பேரோட நிலைமையும் மோசமாவுது. அப்படியே பொத்துன்னு விழ போவாங்க. நல்ல வேலை அவனோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு எப்படியோ இன்னொருத்த அவனை காப்பாத்துறான். இந்த சைடு நம்ம சூஹானும் ஆச்சரியமாவறான், பரவாயில்லப்பா நீங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணனால ஒரு சின்ன ப்ளீடிங் எனக்கு ஏற்பட்டிருக்கு. டேங் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாவறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணது ஒரு பயங்கரமான அட்டாக். ஆனா அப்படி இருக்கும் போதும் வெறும் ஒரு சின்ன ப்ளீடிங் ஒடிதான் உங்களுக்கு ஆகுதா? அப்பனா சூஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்ல முழுமையா. அங்க டேங்க் தெரியுது இங்க ஜெயிக்கிறதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம்னு. இருந்தாலும் ஆளு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இல்ல, திரும்ப அங்க தாக்குறதுக்கு தயாராகிறான். ஆனா சூஹான் டக்குன்னு அங்க பின்னாடி வந்துட்டு அவனோட சைக்கிக் பவரை வச்சு நம்ம டேங்க மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆளு பண்றான். பாம் தண்டரை ஆக்டிவேட் பண்ணி நம்ம டேங்கோட நிலைமையும் மோசமாக்கிறான். நெக்ஸ்ட் நீதான் என் ஃபிஷ்டோட டேஸ்ட நீயும் ருசி பார்க்க விரும்புறியா? அங்க உடனே ஆளு சைக்கிக் பேரியரை அங்க கிரியேட் பண்ணுவான். நம்ம சூஹானும் பஞ்ச் பண்ணும் போதே சொல்றான், உனக்கு தெரியுமா உன்கிட்ட இருக்கிற பவரும் என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் பவரும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்சல்யூட்டான ஸ்ட்ரென்த்னு வந்துட்டா இங்க எல்லாமே எந்ததான்ப்பா. பஞ்சோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஷீல்டு உடஞ்சு போய் ஆளோட நிலைமையும் மோசமாவுது. இதே மாதிரி அந்த சாங்கு இவங்க ரெண்டு பேரு எல்லாருமே அங்க காலி. அங்க லீலி இத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறா, அட நம்ம சூஹானு உண்மையிலேயே வேற லெவலுப்பா. எங்க அக்காக்கு ஒரு தகுதியான ஒரு பையனா அது நம்ம சூஹான் தான், டவுட்டே இல்ல. வாயம் முறையா இந்த மாதிரி தேவையில்லாம நான்சென்ஸா நீ பேச வேணாம். அட என்னக்கா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்ம சூஹானோட யூசர் நேம் ஐ லவ் லாங் லெக்ஸ் பிளாக் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு ரெண்டு நாளுமே நீங்க அதை தான் போட்டீங்க. இதுலயே தெரியலையா சூஹான உங்களுக்கு பிடிக்கும் அதானே? அங்க இப்படி இவங்க பேசுற விஷயத்த முன்னாடி இருக்க பசங்களும் அவங்க கேட்பாங்க. அங்க யூசர் நேம் அந்த பொண்ணு சொன்னனால இப்பதான் அங்க மத்தவங்களுக்கும் ரிலீஸ் ஆகுது. பிளாக் ஸ்டாக்கிங் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேரோட இருக்கிற பையன் சூஹானா? அப்பனா நம்ம கூக்கு நம்ம சூஹான பிடிக்கும், அதனால தான் எப்பயுமே லெக்ல அவ ஸ்டாக்கிங்ஸ் போட்டு இருக்கா. அங்க இதை கேட்டோடனே அவளுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாவுது. அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறா, இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம், வாய மூடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி கோவமாகணும்? அப்பனா எல்லா விஷயமும் உண்மைதான் இப்படின்னு அவங்களும் கத்திக்கிட்டு போறாங்க. இதுல இன்னமும் உண்மையாக்குற மாதிரி கூவோட சிஸ்டர் லீலி அந்த பொண்ணும் எல்லார்கிட்டயும் அவங்க சொல்றா, எனக்கு தெரியும் சூஹான் நீங்க அன்னைக்கு வேணும்ட்டுனே அந்த பேரை வச்சிருக்கீங்க, அதாவது என்னோட சிஸ்டர் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு, அதனால தான் இந்த மாதிரி நீங்க ஒரு பேரை வச்சிருக்கீங்க அதானே? அங்க இதை கேட்டோன்னே எல்லாருமே நம்ம சூஹான பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன சூஹானு கோ மேல உனக்கு ஒரு கிரஷா இப்படின்னு எல்லாருமே ஓட்ட ஆரம்பிக்க நம்ம சூஹானுக்கும் கூக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே நான்சென்ஸ், அப்படி எல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி நீங்க கோவமாகணும்? அப்பனா எல்லா விஷயமும் உண்மைதானோ அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா அங்க கலாய்க்கிறாங்க. அங்க இது கேட்டோன்னே நம்ம சூஹானுக்கும் கூக்கும் எஸ்பெஷலி இன்னமும் அங்க கடுப்பாவுது. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா, இதுக்காகவே நீங்க பிரைஸ பே பண்ண போறீங்க அப்படின்னு அங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஆறாவை வெளிப்பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா அவங்கள நோக்கி வராங்க. ஆனா பசங்க நிக்கிற மாதிரி இல்ல. பாருங்கப்பா ரெண்டு பேரோட ஆறாவும் கோவமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் போது என்ன ஒரு யங்கான கப்பலா இருக்காங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, ஆனா இவங்க சொன்னதுக்காகவே அவங்க நிலைமையும் நெக்ஸ்ட் சீன்ல ரொம்ப மோசமாவுது. நம்ம லீலியும் எதுவுமே சொல்லாத மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ண பாப்பா. ஆனா இந்த ரூமர் பரவுனதுக்கு காரணமே யாரு, நம்ம லீலி தானே. இதனால ரெண்டு பேருமே லீலியை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி வராங்க. அங்க இப்பயாச்சும் லீலி கம்முன்னு இருக்கலாம்ல, ஆனா இப்பயும் ஓடி போகும் போதே அவ கத்துறா, நான் சொன்னது தப்புதான், ஆனா இப்ப எனக்கு ரியலாவே ஃபீல் ஆகுது நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருப்பீங்க. ஆனா இதனால இன்னமும் தான் லீலிக்கு அங்க பேக் ஃபயர் ஆகுது. லீலியோட நிலைமையும் இதனால ரொம்ப மோசமாகுது. இதுக்கப்புறம் அந்த இடமும் அமைதியாகுது. எல்லாருமே அமைதியா இருக்காங்க. நம்ம சூஹா
சூஹானு அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாத்தையுமே சொல்லு மத்தவங்க கிட்ட. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு லிலி அவ இப்பதான் உண்மையை அங்க சொல்றா. நான் பேசுனது எல்லாமே ஒரு நான்சென்ஸான விஷயம் தான், அதை அந்த அளவுக்கு நீங்க கண்டுக்காதீங்க. எங்க அக்காக்கும் சூஹானுக்கு இடையிலயும் அந்த மாதிரி அப்சல்யூட்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தேவையில்லாம நீங்க அப்படி எதுக்க வேணாம். ஆனா என்னதான் இவங்க இப்படி கவர் பண்ணாலும் அந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு ரியலா இருக்கு அப்படின்னு தான் அங்க தோணுமே. அவங்களோட ரியாக்ஷனை நம்ம சூஹான் பாப்பான். இதனால இன்னமும் அவங்க லிலிய கத்துறான். அவங்க நம்பவே இல்ல நீ சொன்னத. இப்போ வார்த்தைகளால எதுவுமே பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கும் வேற வழி இல்ல. இப்ப நம்ம 2 பேருக்கிட்டயும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க சொல்ற விஷயத்த நம்பணும்னா உங்களை சாகுற அளவுக்கு நாங்க பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் வரும். அவ்வளவுதான். இதை கேட்டோடனே அவங்களுக்கு சுத்தமா இல்ல. எல்லாரோட நிலைமையும் மோசமாவுது. எல்லாருமே ஐயோ எம்மான்னு பயங்கரமா அங்க கத்துவாங்க. மெயினா நம்ம பிரின்சிபல் கிட்டலாம் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால அவங்க நிலைமை இன்னமும் தான் அங்க மோசமாவுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பிரின்சிபல் வெறுமா ஒரே ஒரு கையில அங்க புஷ்அப் பண்ணிருப்பாரு. அங்க மேனேஜரை வந்துட்டு இது வரைக்கும் ஆனா டேமேஜ பத்தி சொல்லுவாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் பிரின்சிபலுக்கு அங்க கவலை இல்ல. பசங்களுக்கு இப்பயாச்சும் புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வெளி உலகம் குரூஷியலா இருக்கு. அவங்க டென்ட்ல எப்படி வாழணும் அப்படின்னு கத்துப்பாங்க இதுக்கப்புறம். ஆனா அதுக்கப்புறம் தான் மேனேஜர் இன்னொரு விஷயத்த அங்க சொல்லுவாரு. நம்ம சூஹான் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவனுக்கு அந்த விஷயத்த சொந்தமாக்கிட்டான். அதனால ஆளு இதையே ஒரு பிசினஸா மாத்திட்டான். இப்போ ஒரு டார்மெட்டரியில இருக்கணும்னா அதுக்கு அவங்க மில்லியன் கணக்குல பே பண்ற மாதிரி இருக்கு. இது கேக்குற பிரின்சிபலா பரவாயில்லையே, அவன் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றானா, பரவாயில்ல இப்படி எல்லாம் ஐடியா பண்ணுவான்னு யாரை யோசிச்சா. ஆனா மேனேஜரா அவரு வந்து இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் போயின்னு இருக்கு, அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டாரு. அங்க பிரின்சிபல்லையும் வந்துட்டு ஆமா அந்த 2 சிஸ்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க கோவோட சிஸ்டரை பத்தியும் கோவ பத்தியும் கேக்குறீங்களா? கோவோட சிஸ்டர் லிலி அவளோட நிலைமைய நம்மளும் மோசமாக்கிட்டான். ஒரு இடத்துல ஒரு மம்மி மாதிரி தொங்க விட்டான் ஆளு. இப்ப கரண்டா அந்த கூக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க பேட்டில் வந்து ஏற்பட போகுது. அந்த கூ அந்த பொண்ணு ஒன்னும் ஒரு சாதாரணமான பொண்ணு இல்ல, அவ எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப டேலண்டடானவ. ஆனா அவளுக்கு தெரியாது நம்ம சூஹான் அவன் கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்டரஸான டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கான். இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் ஏற்படுச்சு, அத பத்தி சொல்ல மேனேஜர். நம்ம சூஹானு 10 மூல அந்த பொண்ணை தோக்கச்சு ஜெயிச்சுட்டானா. ஆனா மேனேஜர் நீ ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சேன்னு வச்சுக்கோயேன். இப்ப ஏற்பட்ட அந்த மேட்ச் அதுல நம்ம சூஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தினா அப்படின்னு யோசிக்கிறேன்னு அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது. உண்மையிலேயே நம்ம சூஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை பாதி கூட அங்க பயன்படுத்தல. அப்போனா சூஹானோட ஸ்ட்ரென்த் ஆமா அதேதான். அவன் இது வரைக்கும் யாருக்குமே அவனோட ரியலான ஸ்ட்ரென்த்தை காட்டவே இல்ல. சோ இப்போ அவங்க 2 பேருக்கும் பேட்டில் வந்து ஏற்பட போகுதுல. அபிஷியலா அவங்க 2 பேருக்கு பேட்டில் நானே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சோ இதனால நம்மளுக்கும் அவங்க தெரியும் நம்ம சூஹானோட உண்மையான ஸ்ட்ரென்த் அது எவ்வளவு இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் இடையில ஏற்பட போற இந்த மேட்ச பாக்கணும்னு. அங்க தங்கச்சிக்காரியோட நிலைமை ஒரு மம்மி மாதிரி மோசமா இருக்கும். ஆனா அப்பயும் அக்காக்கு பயங்கரமா அவ சேர் பண்ணுவா. அக்கா உங்களால முடியும், ஜெயிச்சிருங்க. அங்க கூவும் சொல்றான், எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ கண்டிப்பா என்ன விடவும் ஸ்ட்ராங்கரா இருப்ப. ஆனா நான் பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன் உனக்கும் எனக்கும் ஸ்ட்ரென்த் கேப் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதனால என்னோட ஃபுல் பவரை நான் வெளிப்படுத்த போறேன் இப்படின்னு அவளோட ஒரு ஐசி அட்டாக் அங்க பண்ணுவா. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம ஹீரோ மேல படலான்னு வரும். ஆனா நம்மால நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கான ஆசைய நான் நிறைவேற்றுறேன். ஆனா இப்பயே சொல்லிடுறேன், உன்னோட லக்ஸூரியஸான நம்பர் 2 வில்லா அதுவும் என் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் யாரு ஹையஸ்டா பே பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வில்லா போயிடும் இப்படின்னு நம்மால படுவேகமா அங்க தாக்க போறான். இங்க இந்த எபிசோட முடியுது. வந்த வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வர நம்ம சாப்டர்ஸ் பார்த்துடலாம்.